சூரியனை ஒரு சிவப்பு நிற பழம்னு தவறா நினைச்சு சாப்பிடுறதுக்காக பூமியிலிருந்து சூரியனை நோக்கி தாவி குதிக்கிறாரு ஆஞ்சநேயர். வாயுதேவனுடைய மகனாச்சே, பறந்து செல்ல சொல்லியா தரணும். அவரை தடுக்க யாராலுமே முடியல. தேவர்கள் எல்லாரும் முயற்சி செஞ்சு பாக்குறாங்க. ஆனா கடைசியில தோற்று போயிட்டாங்க. வேற வழி இல்லாம எல்லா தேவர்களும் முனிவர்களும் ஒன்று சேர்ந்து இந்திரனுடைய உதவியை நாடுறாங்க. ரொம்பவே கோபப்பட்ட இந்திரதேவன் தன்னுடைய சக்தி வாய்ந்த வஜ்ராயுதத்தை ஆஞ்சநேயர் மேல ஏவுனாரு. வஜ்ரத்தால தாக்கப்பட்டு அதோட சக்தியால உருக்குலைந்து சைலமலை உச்சியில வந்து விழுந்தாரு. தன்னுடைய மகனை அப்படி ஒரு நிலையில பார்க்க வாயுதேவன் அதிர்ச்சி ஆயிட்டாரு. சிதைந்து போன தன்னுடைய மகனுடைய உடலை தூக்கிக்கிட்டு ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. வாயிலையும் மூடிட்டாரு. வாயு இல்லாம ஒவ்வொருத்தருடைய பிராணனா பறி போக ஆரம்பிக்குது. தான் படைச்ச உயிர்கள் இப்படி அழிஞ்சிட்டு இருக்கிறத பிரம்மனால ஏத்துக்க முடியல. வாயுதேவன் முன்னாடி தோன்றி அவருடைய கோபத்தை தணிச்சு ஆஞ்சநேயரையும் உயிர்ப்பிக்கிறாரு. நீ இஷ்டப்படும் போது மட்டுமே மரணம் உன்னை வந்தடையும்னு வாழ்த்திட்டு என்றும் சிரஞ்சீவியாக இருப்பாயின்னு வரம் தர்றாரு.